முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் மற்றும் ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டே 6. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஓவராலாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டிப்ஸ் வந்து நான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளோட அமேசான் அஃபிலியேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன். நான் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் போட்டுருக்கேன். Pinterest ஆகட்டும், அதுக்கப்புறமேல யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து இன்னும் ரீச் கிடைக்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். நான் வீடியோஸும் நிறைய வந்து போடணும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் எப்படி மேக் பண்ணி போகிறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வீடியோ எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்ட்டோட வீடியோ அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் நம்மளோட கண்டென்ட்லாம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப்லேயோ இல்லை வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் அஃபிலியேட் தான் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் போகலை. ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டே 6 வந்து நம்ம நிற்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா டே 4 அண்டு டே 5 அப்டேட் வந்து நான் நேற்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ டே 6 அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா Pinterestல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு 5 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் tumblr.comல வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இன்னும் அதுலேருந்து எனக்கு எந்த வியூஸும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சோஷியல் மீடியாவில் நமக்கு தேவைப்படுது, நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த லிஸ்ட்டு வந்து முதல்ல நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நம்ம அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்டாக்கில் வந்து ரெகுலராக 10லேருந்து ஒரு 20 போஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து போட்டுட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 10 போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்கேன். நான் மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 போஸ்ட் போடுறதுக்கு பதிலாக ஒரு 20 போஸ்ட் நான் வந்து போடுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வந்து வியூஸ் வந்திருக்கு, நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் என்ன வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3000 வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. எதனாலனா நான் ரெகுலராக போஸ்ட் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இதனால் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். என்ன சீசனல் ப்ராடக்ட், நமக்கு என்ன சீசனல் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரியல அப்படின்னா இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அமேசானில். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயரில் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, பொங்கலுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வருது. ஓகேங்களா? ஸோ வேலண்டைன் டே வரனால அந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே டெக்கரேஷன், வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு, டெக்கர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கிஃப்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிஃப்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இனிமேட்டு வாங்க போகிறவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21 ஆகுது. ஸோ 21 இந்த மாதம் வந்து ஒரு 10 நாள் இருக்குது. அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கண்டிப்பாக கிஃப்ட்டு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நாம் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் என்ன இருக்குது, அதில் என்ன பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் Amazon.com போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்பயுமே சொன்ன மாதிரி ஹையர் எண்ட் ப்ராடக்ட் ஓகேங்களா, அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து நம்ம சேல் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5% வந்து கமிஷன் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹையர் எண்ட் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற ப்ரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் ஓகேங்களா. $58 $49. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 5% கமிஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து இது இருக்கும் ஓகேங்களா. இதில் நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருப்பேன், போன மாதத்தில் அதிகமாக பை பண்ண ப்ராடக்ட், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8000 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணியிருக்காங்க. இது வந்து 200 பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5000 பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். இதில் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் எது உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ப்ராடக்ட் வந்து பாஸ்ட் மந்தில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும், எப்பயுமே இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலண்டைன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தமான ப்ராடக்ட்டை எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில், என்னோடய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில், என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில், அப்புறம் டம்ளரில், அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற இருக்கிற சோஷியல் மீடியாஸில் இருக்குங்க, ட்விட்டர் இருக்கு இல்லையா, ட்விட்டரில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காம்படிஷன் இருக்க தான் செய்யும், நான் இதில் நின்று சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் இதை பற்றி நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து போடுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 20 ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து இந்த கீவேர்டை நம்ம வந்து போட்டதுக்கப்புறமே நிறைய ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகுது. பட் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, ப்ரைஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ பேஜ் 2 பேஜ் 3 ஸோ அதுக்கப்புறம் பேஜஸ் போயிட்டே இருக்கும். ஸோ கீழே வந்துட்டுனா கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்லாம் நிறையவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுலேயே பெஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத, ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எடுத்து நான் வந்து ப்ரமோட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டாகிராமில் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் வருது. அதே மாதிரி நம்மளோட இப்போ கேட்டிருந்தாங்க நம்மளோட அமேசான் அஃபிலியேட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா 52 கிளிக்ஸ் வந்திருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 52 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது ஓகேங்களா. ஏன்னா இப்போ தான் 52 பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸ் நடக்க போகுது இப்போ இங்கேருந்து பார்த்துக்கோங்களேன். நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து கிளிக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நேற்று 20ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 52 கிளிக்ஸ் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து பை பண்ண போகிறாங்க, அவங்க வந்து இன்னும் ப்ராடக்ட் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவாங்க ஓகேங்களா. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லை அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, நம்ம லிங்க் மூலிமா அவங்க போயிடுவாங்க. அது அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கினாங்க கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான கமிஷன் வந்து வந்துடும். ஏன்னா நம்ம லிங்க் மூலிமா போயிட்டு வேறு ப்ராடக்ட் எதுவும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 52 கிளிக்ஸ் வந்திருக்கு. எத்தனை சேல்ஸ் ஆகிருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாது. நான் எப்பயுமே அமேசானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 days ஆச்சு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளோட லிங்க் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்மளோட குக்கீஸ் வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லிங்க் மூலிமா ஏதாச்சும் பை பண்ணுறாங்க, நம்மளோட லிங்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறமேல் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளோட வேலை என்னென்னா நம்ம வந்து எப்பயும் போல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட வேலை ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்குறது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட kit.co இருக்குங்களா. ஸோ kit.co ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு கிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, கிரியேட் நியூ கிட்னு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறது இதுதான், நம்ம வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிட்டோட நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. கொடுத்துட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ChatGPT-யோட பெஸ்ட்டு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ DeepSeek அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு, ஸோ இதில் போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாரும் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இதுலேருந்து கண்டென்ட் எடுத்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுலேயும் போய் நான் கண்டென்ட் டிடெக்டர்லேயும் போயிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மியாக தான் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு கூட நான் என்னோடய கீவேர்டு எடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ChatGPT-யில் எனக்கு என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இதில் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி நான் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 10% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட் தான் காட்டுது. டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னா இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணல, நாம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேங்களா. லைக்லி ஹியூமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். 75% மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் மாதிரி இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ DeepSeek வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து போடுறேன். ஸோ அப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் ChatGPT-யோட எனக்கு பெட்டராக இருக்குது. பட் நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் நிறைய ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் தாட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் தேவைப்படுதுன்னா இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து அது வந்து கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது அடுத்தது, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன். ஓகேங்களா. வேலண்டைன்ஸ் டே சீசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்குள்ளே நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. வேலண்டைன்ஸ் டேக்காக உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இதில் வந்து பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா. நான் இதை தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 52 கிளிக்ஸ் வந்து எனக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. பட் இதில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல் என்னோடய சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆர்டிக்கலை ஜென்ரேட் பண்ணி நான் இதில் போட்டு செக் பண்ணி என்னோடய கண்டென்ட் எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத போட்டு நான் அதை வந்து பிளாக் போஸ்ட்டாக கூட போடலாம். பட் இன்னும் நான் வந்து பிளாகர்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, வெப்சைட் எதுவுமே நான் ஒன்றும் போடல. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிராஃபிக் வந்து கிடச்சிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 10 கிளிக்ஸு, ஸோ இந்த மாதிரி 8 கிளிக்ஸ், இந்த 5 கிளிக்ஸ், ஸோ இன்றைக்கி கிடச்சிருக்குது. ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரெகுலராக அந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதே மாதிரி எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் தான் இப்போ வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நான் கொடுத்த நெட்வொர்க் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அது எந்தெந்த அக்கௌண்ட்டில் ஆக்டிவிட்டி இருக்கணுமோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போட முடியும் அதை வந்து நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஸோ அது என்னென்னங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6th டே. ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த அளவுக்கு கிளிக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் நேற்று உங்களுக்கு காட்டினதுக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3000 வியூஸ் பக்கமாக அதிகமாக வந்திருக்கு. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு எனக்கு. ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே எங்கேருந்து எடுத்து போடுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்து போட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா இதுக்கு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நான் வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் கேன்வாவில் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி நான் வந்து மேக் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து கேன்வாவில் போட்டு ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அவங்க நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் எடிட் பண்ணி ஸோ டாப் 10 கிளவர் அமேசான் ஃபைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து சோலார் லைட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். கேன்வாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
ஏன்னா இப்போ நம்ம புதுசாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது. இப்போ நம்ம அது புதுசாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கான இது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? எப்பயுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு போக போக சிம்பிளிஃபைட் ஆயிரும். எப்படி வந்து ஒரு வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவில் இதுலேருந்து ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் கேன்வாவில் போய்ட்டு இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2-3 வீடியோஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து போடணும். ஸோ இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டைம் ஆகும். ஏன்னா நாம் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நம்மளோட கஸ்டமரை வந்து நம்மளோட அப்டேட் லிங்க் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்கும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து உங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாய்ஸ் ஓவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் அருண் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாரு. அதேமாதிரி ராதாகிருஷ்ணன் போட்டிருப்பாரு. எப்படி வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வீடியோலாம் போய் ரெஃபர் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா போதும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான என்ன சொல்கிறதுனா ஆடியோ வந்து மேக் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கேன்வாவில் வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக மெர்ஜ் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்மளோட ஒர்க் அவுட் வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வர கிளிக்ஸ், ஏன்னா இனிமேட்டு நிறைய கிளிக்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளோ அஃபிலியேட் கமிஷன் வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து 100 டேஸ் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியும். பட் நீங்கள் எத்தனை பேர் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட டிஸ்கார்ட் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ நிறைய நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்கார்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டச்லேயே இருங்க. எல்லாருமே நம்மளோட ஐடியாவை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். 6th டே அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூட அதுக்கான இதையும் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வந்து சேட்டில் கேட்டிருந்தாங்க, அதை ஆக்சுவலாக வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இன்னும் ரீப்ளை பண்ணல. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 45,000 ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு பேஜ் இருக்காமா. பட் என்ன பேஜுன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் பேஜா இல்லை வந்து ஃபேஸ்புக் பேஜா இல்லை என்னன்னு தெரில. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட நிச்சு என்ன, உங்களோட ஆடியன்ஸ் எதை பற்றி இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு 45,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட நிச்சு என்ன, உங்களோட கான்செப்ட் என்ன, நீங்கள் அதில் என்ன வந்து நீங்கள் போட்டுட்டுருக்கிறீங்க, என்ன பேஸ்டு ஃபாலோவர்ஸ் வந்து அதில் இருக்காங்க அப்படிங்கிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் எடுத்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் யூஎஸ் பேஸ்டு பீப்புள்ஸ் இருக்காங்களா, இல்லை வந்து இந்தியன் பேஸ்டு பீப்புள்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஆஃபர் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு நிறைய வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இந்தியன் அஃபிலியேட் அதாவது இந்தியன் அமேசான் அஃபிலியேட் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து யூஎஸ் அஃபிலியேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் அஃபிலியேட் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோ ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஎஸ் அஃபிலியேட் மாறிக்கலாம். ஸோ எப்படி யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். யூஎஸ் எப்படி டார்கெட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ் மட்டும் கிடையாது, டாப் டயர் கண்ட்ரி எப்படி டார்கெட் பண்ணுறது, எப்படி ப்ராக்ஸி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது நீங்கள் நல்லா கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி வந்து பார்த்திங்கன்னா சீசனில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் ப்ரமோட் பண்ணுறது. ஏன்னா எப்பயுமே மந்த்லி ஏதோ ஒரு சீசன் வந்துகிட்டே இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் டே, இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரைம் டே போடுறாங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு ப்ரைம் டே போடுவாங்க, இது மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் ப்ரொமோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கோட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லீசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வரைக்கும் அவங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் த்ரோ அவுட் என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். நான் என்னென்னு காட்டுறேன், கெட்லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் லிங்க் கொடுத்துட்டு ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ போய் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்டேட் லிங்க். ஸோ இதில் வந்து இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ரோமோ கோட் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், திஸ் ப்ரோமோ கோட் இஸ் அப்ளிகேபிள். இந்த லிங்க் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதையே நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பை பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே நாம் தான் ரெடி பண்ணிக்கணும். நமக்கு மெத்தட்ஸ் தெரியும், ஐடியாஸ் தெரியும், எல்லாமே தெரியும். பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம ஐடியாஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், மெத்தட்ஸ் நான் சொல்லிக் கொடுத்துட்றேன், எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்றேன். பட் இதை நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்கிற வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நாம் எந்த அளவுக்கு யூனிக்யூவாக இல்லை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம எந்த அளவுக்கு எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியாது, நமக்கு வந்து அடோப் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம கேன்வா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டவுன்லோட் பண்ண வீடியோவை அதில் போட்டு எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி அதில் வந்து உங்களோட கண்டென்ட் எல்லாமே கொடுக்கலாம். 40% ஆஃபர் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வேணுன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறது, ஒரு அட்ராக்டிவான ஒரு ஷார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து தகவல்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுவாங்க. ஸோ அதிலேருந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் மேக் பண்ணணும், ஒரு அட்ராக்டிவாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீசனபிள், இப்போ ஏன்னா சீசன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இது பண்ணாலுமே சீசனபிள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட் வீடியோ வந்து நான் எடுத்து நான் எடிட் பண்ணி நான் போடுறேன். அப்படிங்கிறப்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெகுலராக போடுற ஒரு 10 வீடியோ நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வீடியோ போடுறதுனாலே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8000 வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம் கிடைக்கிது. பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுதுன்னா மீதி வந்து 3000 வியூஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4000 வியூஸ் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் வந்து ரெகுலராக இதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுனால நமக்கு ஒரு யூஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்ததுனால அவங்களும் பை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கான கான்செப்ட் தான். நமக்கு மெத்தட்ஸ்லாம் என்ன தெரியுதுன்னா கூட நாம் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நான் இதான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து Day 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து போஸ்ட் போட்டேன். எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம 100 டேஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 100 டேஸ்க்குள்ளே நமக்கு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க. டெய்லி ஒன்று லேர்ன் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் தயவுசெய்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.